ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காகத்துக்கு யாரெல்லாம் சாப்பாடு வைக்கக்கூடாது, யார் சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கிற தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி காகங்கிறது சனி பகவானுடைய வாகனமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களாகவும் கருதப்படுது. அமாவாசை போன்ற நாட்கள்லாம் நம்ம படையல் போட்டு அந்த படையலை நாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த படையலை அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து காகத்துக்கு வைத்து காகம் சாப்பிட்டதுக்கு பின்னாடி தான் நாம் அந்த படையல் போட்ட உணவுகளை சாப்பிடுவோம். ஏன்னா அந்த படையில் இருக்கக்கூடிய உணவுகளை ஃபஸ்ட்டு காகம் சாப்பிட்டா காகம் முன்னோர் சாப்பிட்ட மாதிரி என்று சொல்லப்படுது. அதனாலேயே காகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஒரு இதுவாக விளங்குகிறது, அதாவது முக்கிய பறவையாக விளங்குகிறது. ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த காக்கைக்கு அமாவாசை மட்டும் இல்லாமல் டெய்லியுமே கூட உணவு வைக்கலாம். காகத்துக்கு ஆக்சுவலி உணவு வைக்கிறது ரொம்பவே ஒரு புண்ணிய விஷயமாக கருதப்படுது. ஆனால் யாரெல்லாம் காகத்துக்கு உணவு வைக்கணும், யார் வைக்கக்கூடாது, காகத்துக்கு என்ன மாதிரி உணவு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த விதிமுறைகளை தெரிஞ்சு அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப நடந்துக்கணும். அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காகத்துக்கு உணவு வைக்கக்கூடியவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் வைக்கலாமா வைக்கக்கூடாதா, அப்படி வைக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் காகத்துக்கு உணவு வைத்துட்டு எனக்கு பலனே கிடைக்கல, எனக்கு பணம் கொட்டலை, எனக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, அப்படியே தான் வாழ்க்கை போகுது அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. அதற்கெல்லாம் காரணம் ஏதோ ஒரு தவறு நீங்கள் செய்கிறது தான். அந்த தவறு என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறதன் மூலிமா திருத்தி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் காகத்துக்கு நீங்கள் உணவு வைக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்கும். ஸோ அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு என்ன செய்யணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் அந்த அதிர்ஷ்ட பலனை தெரிஞ்சுக்குங்க. பலனை தெரிஞ்சு கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, என்னங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சாதம் காகத்துக்கு வைக்கும்போது இந்த தப்பை மட்டும் செய்திடாதீங்க. காகம் உணவை எடுக்காமல் போனாலும் நிறைய ஆபத்து வரும். அதனால தான் நிறைய விஷயங்களை நான் நுணுக்கத்தோடு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி காகத்திற்கு சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது. அதுவும் என்னென்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. காகத்திற்கு சாப்பாடு வைத்ததும் சாப்பாடை விட்டால் அதற்கு என்ன அர்த்தங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்தில் இது பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. தற்போது அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், விரிவாக தெரிஞ்சுக்குங்க. சனி பகவானுக்கு வாகனமாக இருக்கிறது காகம். எனவே இறந்து போன ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்மளுடைய வீடு தேடி வருவதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அமாவாசை தினங்களில் காகத்திற்கு உணவு வைக்கப்படுகிறது. அதே போல் சனிக்கிழமையிலும் காகத்திற்கு சாதம் வைப்பது வழக்கமாக இருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் விரத தினங்களில் படையிலிட்டு அந்த படையில் ஃபஸ்ட்டு காகத்திற்கு தான் கொண்டு வைப்பாங்க. சில பரிகாரங்களுக்கு முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு சாப்பாடு வைக்கிறதெல்லாம் காகத்தின் மூலியமாக தான் இருக்குது என்பது கூறப்படுது. எனினும் சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாது. குறிப்பாக நீங்கள் சாதம் அசைவ உணவுகளை வைக்கக்கூடாது. தம்பதிகள் ஒன்றாக இருந்துவிட்டு தீட்டுடன் இருக்கும்போது காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது. சாதம் யார் வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னல்ல, இவங்க தான் சாதம் வைக்கக்கூடாது. கணவன் மனைவி ஒன்றாக இருந்துவிட்டு அந்த தீட்டோட குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது. வைத்திங்கன்னா அது பெரிய பாவமாகும். காகத்திற்கு சாதம் நீங்கள் வைக்கலாம், குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் சாதம் வைக்கணும். குளிக்காமல் சாதம் வைக்கக்கூடாது. அப்படி வைத்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாவமாக சேரும். ஸோ தயவு செய்து இந்த தவறை இனி வரக்கூடிய நாட்கள் செய்யாதீங்க. அப்புறம் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகள் இருந்தாலோ இல்லது எச்சில் சாப்பாடு இருந்தாவோ அதையும் காகத்துக்கு வைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் வைத்திங்கன்னா இதனால் தோஷந்தான் உண்டாகும். அதனால் தயவு செய்து அந்த மாதிரி தவறை செய்யாதீங்க. அதே போல் நீங்கள் சாதம் வைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட்டு குளிக்காமல் கூட சில பேர் வைப்பீங்க. அந்த மாதிரியும் தவறுகள் செய்யாதீங்க. குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது. அதுலேயும் பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். சில சமயம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாம போய்விடும். இது பலருக்கும் ஒரு விதமான குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுக்காமல் போனால்
உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் எடுத்துக்குவீங்க. முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுத்து வரணும். அப்படி தராமல் போனால் உங்கள் மீது கோபமாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் காகம் அந்த சாப்பாட்டை எடுக்காமல் போகும். ஸோ நீங்கள் தொடர்ந்து வைக்க காகம் சாப்பாடு எடுக்காமல் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அதற்கு காரணம் இதுவாக தான் இருக்குங்கிற மாதிரி மேக்சிமம் சொல்லப்படுது. அதனால் நல்லா பாருங்கள், முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உடனே முன்னோர்களுக்கு திதி கொடுத்துருங்க. அப்படி தந்தீங்கன்னா அந்த காகம் சாப்பாடை தானாக எடுத்துரும். அதே போல் தீட்டோடு காகத்துக்கு சாதம் வைத்தாலும் அந்த சாதம் காகம் எடுக்காது. அதனாலேயே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டுங்க. அதாவது தீட்டோடு இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. அதே போல் புரட்டாசி, தை, ஆடி இது 3 தான் அமாவாசையிலே சிறந்த அமாவாசை. இந்த 3 அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவங்களுக்கான திதியை தந்துவிட வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைகளில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தவறாமல் சென்று வர வேண்டும். இது நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நன்மைகள் ஏற்படும். ஒருவேளை குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க, குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க பக்கத்தில் ஏதாவது கோவிலுக்கு போங்க. அது மட்டும் இல்லாமல் 11 நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி குலதெய்வத்திடம் ஒரு மன்னிப்பை கேட்டு பரிகாரம் செய்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டுங்க. இது போன்ற பரிகாரங்களை எல்லாம் செய்தாலே போதும். முன்னோர்களை வழிபட்டு காகத்திற்கு வைக்கக்கூடிய சாதம் உரிய முறையில் அவங்களுக்கு சேர்ந்துவிடும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதனால் நம்பிக்கையோட இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் திசைகளுக்கேற்ப காகத்துக்கு சாதம் வைத்தா அதற்கெல்லாம் பலன் என்பது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். திசைகளுக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எப்போதுமே காகம் கிழக்கு தெற்கு பகுதியில் கரைந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்குமாம். அதே தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் பணவரவு கிடைக்குமா. அப்புறம் தென்கிழக்கில் இருந்து காகம் கரைந்தால் குடும்ப கஷ்டங்கள் தீருமா. மேற்கு பகுதியில் கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறிகள் தெரியுமா. வடமேற்கு மற்றும் வடக்கில் காகம் கரைந்தால் எதிர்பாராத நஷ்டம் வந்துவிடுமா. இந்த மாதிரி காகம் கரையிறதெல்லாம் வைத்து பஞ்சாங்கமானது சொல்லப்பட்டிருக்கு. இது இன்றளவும் நம்பப்பட்டும் வருது. அதே போல் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்வில் திடீரென்று நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண் பழி போன்றவைகள் உங்களை நெருங்கவே செய்யாது. இப்போ கிரகங்களால் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் செய்த புண்ணியம் அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும். அந்த புண்ணியம் என்ன? காகத்திற்கு சாதம் வைக்கிறது. அதனால் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம். அதே போல் செய்வினை கோளாறுகள் உங்களை அண்டவே அண்டாது. தீராத கடன் தொல்லைகள் தள்ளி போகும். புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களை உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடு தான். அதனால தான் காகத்துக்கு முறையாக சாதம் வைக்கணும், அதுலேயும் இவங்களாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வகையில் காகத்திற்கு சாதம் இட்டு பாருங்க. காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனு சனையும் திருப்தி அடைவதாக சொல்லப்படுது. காகம் வீட்டின் முன்பு நின்று கரைந்தால் நல்ல செய்தி வரும் அல்லது விருந்தினர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை. காலையிலே காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரிய வெற்றி பெறும் என்பதும் ஒரு நம்பிக்கை. அதே போல் காகம் நம்ம வீட்டுக்கு அருகில் வாசலுக்கு அருகில் சத்தமிட்டால் நம்ம நினைத்த காரியங்கள் நடந்தேறும் என்று சொல்லப்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். குழந்தை பாக்கியம் மேம்படும். சந்ததியினர் வாழ்வும் சிறக்கும் என்று சொல்லப்படுது. கடன் பிரச்சனையால் தவிப்பவங்க, தொழிலில் நசிவு ஏற்பட்டு விட்டதே என்று மனவேதனையில் இருப்பவங்க, வீட்டில் யாருக்காவது உடல்நல குறைபாடு உள்ளவங்க தினமுமே காகத்துக்கு உணவிட வேண்டும் குளிச்சு முடிச்சுட்டு. இதனாலேயே கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். வீட்டு கஷ்டமும் துக்கமும் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஸோ இந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருந்ததுன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ காகத்துக்கு இனிமேல் யார் சாதம் வைக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த தவறை மட்டும் மறந்தும் செய்யாதீங்க. மீறி செய்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ புரிஞ்சு இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க.
இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான காகம் பற்றிய தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.